மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று ஆதியாகமம் 25 21 வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் வேதம் நமக்கு ஒரு ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தேவன் செய்த அற்புதத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. மலடியா இருந்த தன் மனைவிக்காக, மலட்டு தன்மையோடு இருக்கிறவர்களுடைய மனநிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். பல நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறவருடைய நிலைமைகளை யோசித்து பாருங்கள். எந்த தொழில் செய்தாலும் அதிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அதிலே ஒரு தடை இருக்கிறது என்று ஒரு விதமான மலற்றோடு இருக்கிறவருடைய மனநிலை மிகவும் வேதனையா இருக்கும், மிகவும் வேதனையா இருக்கும். எனவே இப்படிப்பட்ட நிலைமையில் தேவாதி தேவன் நமக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார். ஈசாக்கு ரெபெக்காள் இந்த குடும்பத்திலே பிள்ளை செல்வம் இல்லாத போது ஈசாக்கு ஒரு குடும்ப தலைவன். இந்த தியானத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு குடும்ப தலைவன் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். தேவனை போல குணாதிசயமுடையவனாய் இருக்க வேண்டும். தேவனின் சாயலை பிரதிபலிக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே அவருடைய முழு குடும்பமும் இருக்குது எனக்கு அன்பானவர்களே. எனவே இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டால் எப்பேற்பட்ட மலட்டுத்தன்மையும் மாறும், விலகும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நிச்சயம் அற்புதம் நடக்கும். அன்பானவர்களே, ரெபெக்காள் ஈசாக்கின் மனைவி கர்ப்பம் தரித்தது போல நன்மைகள் தோன்றும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஜெபம் கேட்கப்படும். ஜெபத்துக்கு பதிலளிப்பார். கர்த்தர் வேண்டுதலை கேட்டருளுகிற தேவன், அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. எனவே ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக உம்மை நோக்கி பார்த்து நான் ஜெபிக்கிறேன். தேவ பலன் உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக. ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மலட்டு தன்மைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இதுவரைக்கும் கண்டிராத ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக, அனுபவிப்பார்களாக, உம்மை துதிப்பார்களாக, உம்முடைய நாமத்துக்கு நன்றி அறிதலோடு இருப்பார்களாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.